எல்லா ஹாப்பி பிகினிங்கும் ஹாப்பி எண்டிங் ஆகிறதில்ல. அவங்க காதல் எல்லாருக்கும் பொறாம வர மாதிரி இருந்துச்சு. டெய்லி கால்ஸ், மெசேஜஸ், சர்ப்ரைசஸ், நீ இல்லாமல் நான் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவன் பிஸியாக இருந்தான், இவ ஹர்ட் ஆகிட்டான். அவன் நினச்சா அவன்தான் ஃபஸ்ட்டு கால் பண்ணணும்னு. அவன் நினச்சா அவளுக்கு அக்கறை இருந்தால் அவளே கால் பண்ணுவான்னு. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு. அந்த சைலன்ஸ் அவங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய சுவர மாதிரி வளர்ந்துடுச்சு. பல மாதத்துக்கு அப்புறம் அவளை மறுபடியும் பார்த்தா. ஆனால் அவள் வேற ஒருத்தனோட நிச்சயதார்த்த மோதிரம் போட்டிருந்தான். அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சது, ஒரு ஃபோன் கால் பண்ணியிருந்தா வாழ்க்கையே மாறி இருக்கும்னு, அவள் எனக்கு சொந்தமானவளாக இருந்திருப்பான்னு. இவங்க காதலிச்சாங்க, கனவுகள் கட்டினாங்க. ஆனால் ஒரே நாள் ஈகோ அவங்க காதலை அழிச்சிடுச்சு. நிறைய ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிறது ஹேட்னால இல்லை, பேசாமல் இருக்கிறதுனால. ஈகோ காதலை விட பெருசாகும்போது காதல் தோத்துடும். இப்போ யார்கிட்ட தான் மொபைல் இல்லை, ஜஸ்ட் ஒரு கால் பண்ணியிருக்கலாம். ஆனால் பண்ணலை, ஏன்னா ஈகோ அவ்வளோ டேஞ்சர். இந்த கதை உங்களுக்கு ரிலேட்டபிளாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி மனசத்தோடும் கதைக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மனதோடு கதைப்போமா.